ஸோ இப்போ கூடாஞ்சேரி பார்த்தீங்கன்னா ஒரு மினி டி நகராகவே மாறிட்டு இருக்கு. ஏன் இந்த வார்த்தையை நான் மென்ஷன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டி நகர், குரோம்பேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கூடாஞ்சேரி தாங்க கமர்ஷியல் ஜோன் எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜிஆர்டி, கல்யாண் ஜுவல்லர்ஸ், அதே மாதிரி ஜூடியோ, மேக்ஸ், இந்த மாதிரி நிறைய கமர்ஷியல் ஷாப்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட்டுக்கு முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். இப்போ அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் நியர்பைலேயே உங்களுக்கு வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது, அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷனும் வரப்போகுதுங்க. ஸோ நம்ம சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 45 வில்லாஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஆள் இருக்காங்க. அதே மாதிரி சுற்றியும் உங்களுக்கு வீடு ஃபுல்லாக ரெசிடென்ஷியலாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியில் பிளாட் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு 50% ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டா ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சென்னையிலே ஃபாஸ்டா டெவலப் ஆயிட்டு இருக்க நம்ம கூடாஞ்சேரி லொகேஷன்ல தான் ஒரு சூப்பரான லே அவுட்டை சேல்ஸ்க்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ ஒரு முக்கியமான விஷயம், இந்த லே அவுட் பாத்தீங்கன்னா டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டிங்க. ஸோ கூடாஞ்சேரியோட டெவலப்மெண்ட் பத்தி கண்டிப்பா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லியே ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட்டுக்கு முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். இப்போ அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் நியர்பைலேயே உங்களுக்கு வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது, அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷனும் வரப்போகுதுங்க. ஸோ அது மட்டும் இல்லை, 7 சினிமாஸும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த லொக்கேஷன்லேருந்து இந்த லே அவுட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 15 மினிட்ஸ் டிரைவ் தாங்க உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ கூடாஞ்சேரி பார்த்தீங்கன்னா ஒரு மினி டி நகராகவே மாறிட்டு இருக்கு. ஏன் இந்த வார்த்தையை நான் மென்ஷன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டி நகர், குரோம்பேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கூடாஞ்சேரி தாங்க கமர்ஷியல் ஜோன் எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜிஆர்டி, கல்யாண் ஜுவல்லர்ஸ், அதே மாதிரி ஜூடியோ, மேக்ஸ், இந்த மாதிரி நிறைய கமர்ஷியல் ஷாப்ஸ் வந்து வந்திருக்கு. அதே மாதிரி கூடாஞ்சேரி லொக்கேஷன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்விஆர் சினிமாஸும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்க ஏரியா. அதே மாதிரி ப்ரைஸும் உங்களுக்கு அப்ரிசியேஷன் ஆகிட்டே தாங்க இருக்கு இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க லே அவுட் கரெக்டான லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா காயிரம்பேடு லொக்கேஷன் தாங்க. ஸோ கூடாஞ்சேரியிலேருந்து எக்ஸாக்டாக ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் இந்த காயிரம்பேடு அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் என்ன எதிர்பார்ப்பீங்கன்னா காயிரம்பேடு வரைக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க வரணுமா அப்படின்னு ஒரு யோசனை இருக்கும். கூடாஞ்சேரியில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணணும், அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இன்னைக்கு 5500 வரைக்கும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூடாஞ்சேரிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் அமைஞ்சிருக்கு. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே தாண்டி வந்தீங்கன்னா கூடாஞ்சேரி ஜங்ஷன். கூடாஞ்சேரி ஜங்ஷன்லேருந்து நீங்கள் தாண்டி வரும்போது ரைட் சைட்லேயே உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் அமைஞ்சிருக்கு. எஸ்ஆர்எம் ஸ்கூல் இருக்குது, அதே மாதிரி வேளாமா ஸ்கூலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. ஸோ வர வழியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல், சூப்பர் மார்க்கெட், அத்தியாவசியக்கு தேவையான எல்லா பொருளுமே நீங்கள் கூடாஞ்சேரியிலேருந்து காயிரம்பேடு இன்பிட்வீன் ஜங்ஷன்லேயே உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இன்னொரு டெவலப்மெண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒண்டர்லா தீம் பார்க் கரெக்டாக ஒரு 16 கிலோமீட்டர் தாங்க உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டலூரில் கிரசன்ட் யூனிவர்சிட்டி இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பொத்தேரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அமைஞ்சிருக்கு. ஐடி ஜோன் இந்த சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா ஜோஹால் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து இந்த லே அவுட்லேயே ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சுற்றுவட்டாரம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரெசிடென்ஷியல் லொக்கேஷன் தாங்க அமைஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்தாலே தெரியும், நம்ம சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 45 வில்லாஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஆள் இருக்காங்க. அதே மாதிரி சுற்றியும் உங்களுக்கு வீடு ஃபுல்லாக ரெசிடென்ஷியலாக தான் அமைஞ்சிருக்கு. இவங்க கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைட்ல இருந்து தாண்டியே இதை விட அதிகமாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டின்றதுனால இந்த லே அவுட்ல இவங்க கொடுக்குற ப்ரைஸ் கம்மியாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த லே அவுட் ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோலா ஹவுசிங். இப்போ ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பர் அவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். முக்கியமான விஷயம், யாருக்கும் புரோக்கரேஜ் கொடுக்குற அவசியம் இல்லை. இதான் நம்ம சேனல் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்காகயாவது நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா வசந்தம் அவென்யூ ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 2 ஃபேஸாக பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் 1ல 26 பிளாட்டும் ஃபேஸ் 2ல 26 பிளாட்டும் டோட்டலாக 52 பிளாட் உங்களுக்கு அமைச்சிருந்தாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 34 பிளாட் வேக்கண்டா இருக்கு. மீதி பிளாட் எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு முக்கியமான விஷயம், இதில் கார்னர் பிளாட்டும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. நீங்க ஆசைப்படுற மாதிரி 30க்கு 40 பிளாட் எடுக்கணும் நிறைய பேர் விருப்பப்படுவீங்க. 1200 ஸ்கொயர் ஃபீட்ல அதுல ஒரு கார்னர் பிளாட் அவைலபிளா இருக்கு. இது ஒரு டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்ட். மினிமம் சைஸ் பாத்தீங்கன்னா 705 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் 3000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இதுல பிளாட் அவைலபிளா இருக்கு. எல்லா ஃபேசிங்லும் உங்களுக்கு பிளாட் அவைலபிளா இருக்குங்க. ஸோ இதுல நீங்க விருப்பப்படுற பிளாட் வந்து நீங்க பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் தாராளமா. ஸோ இந்த சைட்ல இருக்க அம்யூனிட்டிஸ் நம்ம பார்த்துலாம். சைட்டை சுத்தியும் உங்களுக்கு ரெசிடென்ஷியல் லொகேஷன் அமைஞ்சிருக்கு. ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உடனே வீடு கட்டலாம். சைட்டை சுத்தி உங்களுக்கு காம்பவுண்ட் வால் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து கேட் உங்களுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. ரோடு எல்லாமே பாத்தீங்கன்னா 30 அடி 24 அடி தார் சாலை போட்டு கொடுத்துருக்காங்க. சைட் உள்ளே சோலார் ஸ்ட்ரீட் லைட் வச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல சைட் உள்ளே இபி லைனும் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சைட்ல ப்ராப்பர்ட்டி நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்த ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 3700 கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்ல 50% உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க.
பட்டாவும் உங்களுக்கு ஃப்ரீயா பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க ஸ்க்ரீன்ல தெரிய நம்பர் டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். ஸோ அதே மாதிரி கூடாஞ்சேரி காயர்மேடு ஜங்ஷன்ல இருந்து ஒரு 600 மீட்டர்ஸ் நடந்து வர தூரத்துல ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.